வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபியூச்சர் இன்ஜினியரிங் வேர்ல்டை கிரியேட் பண்ண போகிற விஞ்ஞானிகளுக்கு ஸ்பார்க்கோட இனிய வணக்கம். என்னோட பெயர் புவன். நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஸ்பார்க் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட டெக்னிக்கல் லீடாக இருக்கேன். எங்களோட ஆராய்ச்சி மையம் இப்போ சென்னை, கரூர், அப்புறம் ஈரோட்டில் இயங்கி வந்துட்டுருக்கு. எங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸான அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது ஆளில்லா விமானம், அப்புறம் எலக்ட்ரானிக் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறோம். ஆளில்லா விமானம் என்ன பர்பஸ்க்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் எல்லை பகுதியையும் பதட்டமான பகுதியையும் கண்காணிக்கிறதுக்காக, மருத்துவத்துறையில் உதவி செய்கிறதுக்காக, லாஜிஸ்டிக்ஸ் துறையில் டெலிவரி பண்ணுறதுக்காக, விவசாயத்துறையில் தண்ணி மருந்து அடிக்கிறதுக்காக, விதைகளை விதைக்கிறதுக்காக உருவாக்குறோம். அப்புறம் எலக்ட்ரானிக் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸையும் உருவாக்குறோம். எலக்ட்ரானிக் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே மேனுவல் பேஸ்டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். எடுத்துக்காட்டாக நமக்கு வேர்வை வருதுன்னா நம்ம எழுந்து போய் ஃபேனை போடுவோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் தானாக இயங்கும். குளிர் நேரத்தில் தானாக நிற்கும், நம்ம ரூமில் இல்லைனா கூட தானாக நிற்கும். இதுபோல தான் எதிர்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற லைட்டு, வாஷிங் மிஷின், டிவி, அப்புறம் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸையும் தானாக இயங்குறதா மாறும். இதை பற்றின ஆய்வு எங்களோட ஆராய்ச்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு. சரி, இப்போ எதுக்காக நாங்கள் உங்கள் காலேஜுக்கு வந்திருக்கோம்? எங்களோட நோக்கம் மேட் இன் இண்டியா. சின்ன பென்சில் பாக்ஸ்லேருந்து பெரிய ஏரோப்ளேன் வரைக்கும், சின்ன சார்ஜர்லேருந்து பெரிய ரோபோ வரைக்கும் நாம் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி உற்பத்தி பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 15 லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் உருவாகிறாங்க. இதில் 21% பேருக்கு இன்ஜினியரிங் துறைகளில் வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு. மீதம் 79% பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகலை. அதாவது உங்கள் கிளாஸில் 100 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 21 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு, 79 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகலை. ஏன் வேலை உருவாகலை அப்படின்னு கேட்டால், இந்தியா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் நேஷன். அது என்ன சர்வீஸ் பேஸ்ட் நேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரொடக்டிவ் பேஸ்ட் நேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரொடக்டிவ் பேஸ்ட் நேஷன் தங்களுக்கு தேவையான சின்ன மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பெரிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களே உருவாக்குவாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டை சின்ன எலக்ட்ரானிக் அப்புறம் மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸை உருவாக்க ஊக்குவிப்பாங்க. அவங்களும் எல்லா விதமான இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸையும் உருவாக்குவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு மெக்கானிக்கல் பொருளான ஒரு பென்சில் பாக்ஸை டிசைன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதில் எலக்ட்ரானிக் எல்இடி, சார்ஜர் பாயிண்ட்டு, சின்ன ஃபேன் இதெல்லாம் ஆட் பண்ணி புது விதமான ஒரு ப்ராடக்டை உருவாக்குவான். அதை ஃபர்ஸ்ட்டு அவனோட சொந்த ஊரில் வணிகப்படுத்துவான். அப்புறம் அவனோட மாவட்டத்தில், அப்புறம் அவனோட ஸ்டேட்டில், அப்புறம் அவனோட நாட்டில் வணிகப்படுத்துவான். அதுக்கப்புறமா உலகம் ஃபுல்லாக வணிகப்படுத்தும் போது ஒரு சின்ன பென்சில் பாக்ஸ் மிகப்பெரிய வணிக பொருளாக மாறுது. இதனால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதுபோல எல்லா விதமான இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸையும் அந்த நாடு உருவாக்கும். இப்படி உருவாக்கும் போது அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவங்க உருவாக்குற பொருளை செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும். அது மாதிரி இருக்கிற நாடுகள் ஆள் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து மக்களை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பொருள் உருவாகிறதுக்கு நாம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நமக்கான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு நாம ஏன் இன்னொரு நாட்டில் பொருள் உருவாகிறதுக்காக காத்திருக்கணும்? நம்ம ப்ரொடக்டிவ் பேஸ்ட் நேஷனா இல்லை சர்வீஸ் பேஸ்ட் நேஷனா? உங்க வீட்டில் போய் 10 இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்க. குறைஞ்சபட்சம் 7 பொருளில் மேட் இன் சைனா, அப்புறம் மேட் இன் அதர் கண்ட்ரிஸ் பேரை நம்ம பார்க்க முடியும். நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மிக எளிமையான பொருளை கூட நாம் உருவாக்குறது இல்லை. உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்மளால் உருவாக்க முடியும். உருவாக்குறது ரொம்ப கடினமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் ப்ராடக்டை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மெக்கானிக்கல் பொருளாக இருந்தாலும் சரி, இந்த 7 செக்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களாலையும் உருவாக்க முடியும். அந்த 7 செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டிசைன், கன்ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோடைனமிக்ஸ், மெக்கானிசம், ப்ரொபல்ஷன். சின்ன பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஏரோப்ளேன், ஷிப், ரோபோ பாடி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளால உருவாக்க முடியும். ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அதை எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த 7 செக்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா உங்களாலையும் உருவாக்க முடியும். அந்த 7 செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்யூட் தியரி, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஒர்க்கிங், சர்க்யூட் கிரியேஷன், சர்க்யூட் டெஸ்டிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ், பிசிபி டிசைனிங், பிசிபி ப்ரொடக்ஷன். சின்ன சார்ஜர்ல இருந்து பெரிய செல்போன், லேப்டாப் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளால உருவாக்க முடியும். இதெல்லாம் வணிகப்படுத்துறதுக்காக மேனேஜ்மெண்ட் கேஸ் ஸ்டடி,
அதாவது ஐஐஎம் மாதிரி பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ல சொல்லிக் கொடுக்குற கேஸ் ஸ்டடி நாங்கள் தமிழக மாணவர்களுக்காக கற்றுக் கொடுக்குறோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை சந்தையில் வணிகப்படுத்துறதுக்கு இந்த 6 செக்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மாலையும் வணிகப்படுத்த முடியும். அந்த 6 செக்மெண்ட் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட், சர்வீஸ் ப்ரொடக்ஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு கம்பெனியை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு கம்பெனி எப்படி திட்டமிடுறது, கம்பெனிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கிருந்து உருவாக்குறது அப்படின்னு எல்லா விஷயமும் இந்த கேஸ் ஸ்டடியில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களாலே உருவாக்க முடியும். ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் ப்ராடக்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கேஸ் ஸ்டடி ஸ்கில்ஸை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸ்பார்க் உங்களுக்காக வழங்குது த ஃபெல், த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் லேப். த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் லேபில் ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக் அண்ட் ஆட்டோ, EEE, ECE, E&I, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்குது. இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்ன? அது ஒரு டெம்பரரி ஜாப். எங்கள் கம்பெனியில் ஒரு மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக் பொருளை டெக்னிக்கல் டெவலப்பர் எப்படி உருவாக்குவாரோ அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க திறனை வளர்த்ததுக்கு அப்புறமா எங்களோட நிறுவனத்திலிருந்து அவங்க விடைபெற்று போயிடலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், உங்ககிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, சார் எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்டான ஷிப்பை டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒரு ஷிப்போட டிசைன் அவங்க கேட்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஷிப்பு 1000 பேர் போகக்கூடிய ஷிப்பாக இருக்கணும். கிளேசியரில் இடிக்கக்கூடாது, இடித்தாலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. புயல் காற்றுலையும் திசை மாறாமல் போகணும். ஷிப் உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பிஸ்னஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எங்கள் ஷிப் டிரைவர்ஸ் யாரும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியதாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கணும். ஆட்டோமேட்டிக் லைட்டிங்காக இருக்கணும். இப்படி ஒரு ஷிப்பை நீங்கள் எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும். இப்படி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்கிறத கேட்டு நமக்கு மெக்கானிக்கல் ப்ராடக்டான ஷிப்பை டிசைன் பண்ண தெரியணும். இதை கேட்டு செய்கிறதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட். இப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து உள்வாங்கி எப்படி ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்டான ஷிப்பை உருவாக்குறது அப்படின்னு நீங்கள் இந்த ஃபெல்லில் இருந்து கற்றுக்க முடியும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபியூச்சரில் இருக்காது. இதனோட பரிணாமம் வேறு நிலையில் இருக்கும். எடுத்துக்காட்டா, எதிர்காலத்தில் ஷிப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட லைட்டிங் சிஸ்டத்தை லோ பீம் அல்லது ஹை பீமா ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். போகிற பாதையில் கிளேசியர்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தன்னோட திசையை மாற்றி பயணிக்கும். ஆபத்தான தருணங்களில் முன்கூட்டியே பயணிகளுக்கு அலார்ம்ஸ் கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கும். இப்படி அத்தனை விஷயங்கள் இருக்கிற ஒரு ஷிப்பை நம்மாலையும் செய்ய முடியும். அதை செய்கிறதுக்கு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களாலையும் எப்பேற்பட்ட ஷிப்பையும் உருவாக்க முடியும். அதை உங்களுக்கு வணிகப்படுத்தவும் தெரியும். எங்களோட ஸ்பார்க் ஃபெல்லில் எல்லா விதமான மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல், ரோபோட்டிக்கல், சென்சார்ஸ், இங்கே A to Z வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் உங்களோட ரிசர்ச்சுக்கு அதை ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கள் இன்டர்ன்ஷிப்பில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்களோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன் சர்டிஃபிகேட் எங்களோட ரிசர்ச் மையம் உங்களை அங்கீகரித்து கொடுக்கும். மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக் கம்பெனியில் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக பயன்படுத்த முடியும். நம்ம ஸ்டேட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குற பிஸ்னஸ் லோன்ஸ் அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி எல்லா விதமான தகவல்களும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது இன்வென்ஷனை உருவாக்குறது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உடச்செறியும் எங்களோட ஸ்பார்க்கோட ஃபெல். ஸ்பார்க் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் லேபில் நீங்கள் வாழ்நாள் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா 15,000 ரூபா. எங்களோட ஸ்பார்க் தமிழ்நாட்டில் இப்போது ஈரோடு அப்புறம் கரூரில் இயங்கி வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக 31 இடங்களில் ஸ்பார்க் அமைக்க இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஃபெல்லை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக நீங்கள் ஈரோட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழகத்தில் எந்த ஸ்பார்க் ஃபெல்லையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மெக்கானிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் 150 hours 15,000 ரூபா. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் 150 hours 15,000 ரூபா. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கேஸ் ஸ்டடி 300 hours 30,000 ரூபா. ஸ்பார்க் காலையில் 11 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இயங்கும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் எப்படி ஒரு சிலிக்கான் வேலி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சிலிக்கான் வேலி உருவாக்குறோம். வாங்க. மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா, மேட் பை இண்டியன்ஸ். மேலும் தகவல்களுக்கு